ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा ओम गुरुभ्यो नमः नमस्ते सुगुणानाथं कांची पीठं सुरभजितं दिव्यज्ञानभेसं कांचीं जगतं वसते पारगणसिद्धं जानदं शान्तिरूपिणं श्री சந்திரசேகர குரு பிரணவாமதானம் கலியுகதேவம் காஞ்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமான நமது மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு என்னோட ஜெயந்தியை இந்த வருஷம் சுருக்கிட்டியோ என்னோட ஜெயந்தியை இந்த வருஷம் சுருக்கிட்டியோன்னா வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக செலிப்ரேட் பண்ணல, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் செலவை கம்மியாக்கி பண்ணியிருக்கார் அப்படிங்கன்னு மகாபிரிவா வந்து இண்டிகேட் பண்ணுறார். அகிலா கார்த்திகேயன் அப்படின்றவா கட்டுரை நிறைய எழுதியிருக்கா மகாபிரிவாவுக்கு பக்தர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். அதில் ஒரு கட்டுரை இதில் வருது. பிரதோஷ மாமா வந்து மகாபிரிவா மேலே எதுவும் பண்ண ஆரம்பிக்கல, இப்போ தான் ஆரம்பிக்க போகிறார். அதுக்கு வந்து அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். அதனால் மீரஜ் அப்படிங்கிற இடத்துல மகாபிரிவா இருந்தபோது பிரதோஷ மாமா கிளம்பி அங்கே போனார். போய் மகாபிரிவாளோட இது வந்து அனுஷ ஜெயந்திலாம் நான் வந்து நான் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். கேட்டபோது பிரிவா அதை காதில் போட்டுக்கல. அதுக்கு பதிலாக நீ ஆதிசங்கரோட ஜெயந்தியை எப்படி பண்ணணும்னு நான் விஸ்தாரமாக உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு மாமாவுக்கு சொல்லியிருக்காரு. அதாவது சுவாமி புறப்பாடு இருக்கணும், கபாலி ஊதுவார்ன்றது கபாலீஸ்வரர் டெம்பிளில் கோவிலில் மயிலாப்பூரில் இருக்கவர் போல இருக்குது. அவர் பேர் கபாலி ஊதுவார்னு யார் இருக்காளோ அதான் கபாலி ஊதுவார். இப்போ கூட ஒருத்தர் இருக்கார் பிரமாதமாக பாடுறார். அந்த கபாலி ஊதுவாரை வச்சுட்டு அவர் பாடணும். அதுக்கடுத்தது வெங்கடாவரதன் அப்படிங்கிறவர் திருவாய்மொழி இசை இருக்கணும் அவரோடது. அதுக்கப்புறம் திருப்புகழ் பாடணும். அப்புறம் மராட்டி பஜன் இருக்கணும். கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவருடைய பிருகுவல்லி பாராயணம் இருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னார். அது கூட வேறு இதெல்லாம் சொன்னார். இதெல்லாம் முக்கியமாக அதில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பத்திரிகைகள் இதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் நீ பண்ணணும், இதுக்கான ஏற்பாடு பண்ண, அது ஆதிசங்கர் இருக்குன்னார். அப்படி சொன்னார். எல்லாத்தையும் கேட்டார். அவருக்கு 64வது நாயன்மார்னு மகாபிரிவாளை பின்னாடி சொல்ல போகிறார், இன்னைக்கு இல்லை பின்னாடி சொல்ல போகிறார். அப்படி இருக்கவருக்கு அப்படியே பரமேஸ்வரனுக்கு இவர் நாயன்மார்னு தெரியாதா? அதனால் இப்படி சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் அவ்வளோ பெரிய மனசில் கஷ்டம் கொடுத்துட்டார் பெரியவா. அதாவது ஜெயந்தி வந்து ஆதிசங்கருக்கு பண்ணலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் தன்னோட ஜெயந்தியை வந்து நான் பண்ணணும் மகாபிரிவாவோட ஜெயந்தின்னு கேட்கும்போது அவர் அதுக்கு பதில் சொல்லாமல் இப்படி சொன்னார்னா என்ன ஆகும்? அதனால் அவருக்கு ஆசை பூர்த்தி ஆகலை. பிரதோஷமா மனசுக்குள்ளே அழுதுண்டே திரும்பி வந்துட்டார், உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டார். ஆனால் மனசுக்குள்ளே எக்கச்சக்கமான துக்கம் அடைக்கிறது வந்துட்டே போயிட்டே இருக்கார். உடனே பெரியவா கூப்பிடு, அந்த பிரதோஷத்தை கூப்பிடு, அவன் ஏதோ அழுதுண்டே போகிறான் பாரு, அவனை கூப்பிடு அப்படின்னா. அப்புறம் அவர் மனசுக்குள்ளே இவ்வளோ கஷ்டப்படுறான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு தெரியுமே. எல்லாம் அவர் எக்ஸ்ரே எடுத்துருவார் அங்கே பின்னாடி இருந்துட்டே. அப்புறம் வந்து திருப்பி நமஸ்காரம் பண்ணி பிரதோஷ மாமா இருந்த உடனே சொன்னார், ரொம்ப அழுதுட்டியோ, மனசை கஷ்டப்பட்டியோ, சரி என்னோடதையும் பண்ணிக்கோ, பார்த்துக்கோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டுட்டார். அப்போ க்ரீன் சிக்னல் கிடச்சிருது. அன்னிலேருந்து தான் நம்ம வந்து இப்போ கூட நம்ம அனுஷத்துக்கு நம்ம பண்ணுறோம் மாதம்னா அது வந்து பிரதோஷ மாமா போட்ட இதுதான் ரூட், அதுலேருந்து தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு வருஷத்தில் என்ன எடுத்துன்னா இவர் இப்போ பண்ணுறாருல, இப்போ ஆரம்பிச்சிட்டார். முதல் பண்ணும்போது மகாபெரிவா கொடுத்த அந்த இதுபடி எல்லாமே பண்ணார். விஸ்தாரமாக ஆதிசங்கருக்கு பண்ணிட்டார். பிரதோஷ மாமா கிட்டே ஒன்றும் அவ்வளோ வருமானம் கிடையாது, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்றுமே பணமே கிடையாது. இருக்கிறத அவர் கையில் இருக்கிறத பாத்திர பண்டங்களை விற்று கூட பண்ணியிருக்கார். அவருடைய மகாபெரிவா ஜெயந்தியோ இல்லை ஆதிசங்கர் ஜெயந்தியோ இருக்கிறத கொண்டு போய் வெளியில் போய் விற்றுட்டு அதை கூட பண்ணுறது அளவுக்கு அவர் அவ்வளோ ஆசை அவருக்கு. அப்போ வந்து ஆதிசங்கர ஜெயந்தியை ரொம்ப நல்லா கிராண்டாக பண்ணார். இவர் சொன்ன மாதிரி
மகாபிரிவா ஜெயந்தியை பின்னாடி இன்னும் கிராண்டாக பண்ண போகிறாரு. ஆனால் அது அது பின்னாடி அது யானை மேலே மகாபிரிவாளுடைய திருவுருவ படத்தை வச்சுட்டு ஊர்வலம் வர்றது அதெல்லாம் பின்னாடி நடக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சில இடங்களில், சில எபிசோடில். இப்போ ஆரம்பிக்கிறார் இல்லையா, இப்போ என்ன பண்ணார், பணம் அவ்வளவு இல்லை அவருக்கு. அதனால் கொஞ்சம் ஒரு சுருக்கமாக பண்ணார். கிராண்டாக இல்லை. அந்த மாதிரி அவருக்கு பண்ணதுக்கெல்லாம் அவளை சம்பாவனை கொடுக்கணும், அவள் கிளம்பி போயிடுவா இல்லை, யாரெல்லாம் பண்ணாலும். இப்போ என்னென்ன லிஸ்ட்டு கொடுத்தாரு, என்னென்ன செலிப்ரேட் பண்ணணும், அவள்லாம் கிளம்பி போயாச்சு. அதனால் இவர் சாதாரணமாக பண்ணுற மாதிரி பண்ணிட்டார், முடிச்சுட்டார். இதெல்லாம் எடுத்துட்டு அதே இடத்துல மீரஜ் நகர் அங்கே போனார், போய் பிரசாதத்தை கொடுக்க போனார் 2 ஜெயந்தியை முடித்தோடனே. அப்போது பெரியவா கிட்ட 2 முடிஞ்சுதுன்றதுக்காக வராருன்னு தெரியும். பெரியவா சொன்னார், ஆதிசங்கர், அதாவது நம்ம ஆச்சாரியால்னு தான் சொல்லுவாள் மகாபிரிவா, ஆச்சாரியாலோட ஜெயந்தியை நல்லா பண்ணேன், ஆனால் என்னோட ஜெயந்தி சுருக்கிட்டியோனி அப்படின்னு சொல்லி பெரியவா சிரிச்சுட்டே சொன்னாலாம். அது பெரியவா ஒரு இண்டிகேட் பண்ணுறார், நீ ஆதிசங்கர ஜெயந்தி எப்படி பண்ணுறியோ அதே மாதிரி எனக்கும் பண்ணலாம், அது நான் உனக்கு அந்த மாதிரியான உத்தரவு கொடுக்குறேன், அது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மகாபிரிவா இவருக்கு இன்டெரக்டாக ஒரு மெசேஜ் கொடுக்குறான்றத நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. பிரதோஷ மாமா அப்படிங்கிற 64வது நாயன்மாருக்கு புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறத்துலேருந்து மகாபிரிவா ஜெயந்தியை எப்படி ஆதிசங்கர ஜெயந்தி பண்ணுறோமோ அதே மாதிரியே அவர் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இது சுருக்கிட்டியா அப்படிங்கிறத யாராவது போய் சொன்னாலும் அவருக்கு பெரியவாளுக்கு ஏதாவது, அவர் மீரஜில் உட்காந்துட்டுருக்காரு, ஒரு சென்னையில், ஒரு எழும்பூரில் அவருடைய ரயில்வே குவார்ட்டர்ஸில் பண்ணுறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு இங்கே என்ன தவிச்சுட்டு இருக்காரு, தம் பக்தன் என்னன்னு தெரியும், அவருக்கு தெரிய கஷ்டப்படுறாருன்னு. ஆனால் இவருடைய ஜெயந்தியை நல்லா இது பண்ணணும், இதே மாதிரி நல்லா பண்ணணும் ஆதிசங்கரோட இது மாதிரின்னா அதுக்கேற்ற ஒரு பலத்தையும் ஒரு பணத்தையும் மகாபிரிவா உட்காந்த இடத்துல இவர் கொடுத்துருவார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம்.